சரியில்லை முத்துக்குமரா, சரியில்லை சரியில்லை சரியில்லை. எனக்கு என்னமோ இது சரியாகவே படலை. முத்துக்குமரனுக்கு தலைக்கணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த ஆட்டிடியூடு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அந்த ப்ரோமோவில் பாருங்கள், மரியாதை கொடுக்கணுங்க. ஒன்றும் இல்லைனாலும் நான் சொல்கிறேன், அது அந்த டாஸ்க்கை இத்தனை பேர் வந்து அதை பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல்பாடு பண்ணி அதை கரெக்டாக சுற்றி இவ்வளவு பேர் கரெக்டாக அதை பண்ணி வரும்போது இவர் மட்டும் என்ன கையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு 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 கேலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஆட்டிடியூட் மாறிடுச்சோ? வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லும் போது ஒருவேளை தலைக்கணம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ முத்துக்குமரனுக்கு? எனக்கு என்னமோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது, இந்த ப்ரோமோ கட்டு பார்க்கும்போது அதாங்க தோணுது. முத்துக்குமரனை பொறுத்தளவுக்கு அவருடைய பாசிட்டிவாக இருந்த விஷயமே வந்து இந்த மாதிரியான எந்த கிண்டல் கேள்வி இந்த விஷயங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தது தான். பட் ஆனால் இப்போது எனக்கு தெரிஞ்சு அது வந்து இவருக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக மாறும்னு நினைக்கிறேன். முத்துக்குமரனுடைய அந்த கிராஃப் அப்படின்றது சரியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது ஏன் கருத்து. இப்படி பேசுவோன்னு எதிர்பார்த்தா அந்த எடிட்டர் வந்து இதை கட் பண்ணியிருப்பார், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு. பிம்பிலிக்கி பிலாப்பி, நீ கலக்கு மச்சான், நீ என்ன வேணாலும் பண்ணு மச்சான். இந்த ஆப்போசிட் ஒருத்தர் நிற்கிறாரு டம்முக்கிட்டப்பா, அவரை நீ என்ன வேணாலும் பண்ணு மச்சான், நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த நார்மலாக ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை அந்த மனுஷன் கிடைக்கணும் அப்படின்ற அந்த 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 ஒரு உரிமையை எப்பயோ வளர்ந்துட்டார். ஒருத்தருக்கு உள்ள மரியாதை கிடைக்கிறதில்ல, அப்புறம் இந்த ஆளுக்கு என்ன மரியாதை? அந்த ஆள் பேசுகிற பேச்சுக்கு என்ன மரியாதை? நீ பண்ணு மச்சான், நீ தைரியமாக பண்ணு மச்சான். என்ன இந்த கணத்தில் வாங்கிட்டு இந்த கணத்தில் காட்டுட்டு இருக்கு நம்ம என்ன ஏசுனாதரா? நீ குடுமச்சான் பார்த்துக்கலாம். என்ன மக்களே, என்ன சொல்கிறீங்க? அதுவும் அந்த கையை எடுத்துட்டு, ரெண்டு கையை எடுத்துட்டு ஒரு லுக் இருக்கு பாருங்க, அப்படின்னு தாறு மாதிரியா பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தியா நான். மக்களே, ஒரு விஷயம் உறுதியாயிருச்சு, முத்துக்குமரன் இதை பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? கமெண்டில் போடுங்க. சரி, எப்போ இருக்கிற வீடியோ போடுற சொல்லி தொல்லடா அப்படின்றீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. முத்துக்குமரனுக்கு மற்றவங்கள மாதிரி உள்ள இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி உள்ளே வந்து அடுத்த வாரம் நாமினேஷன் ஆகாமல் இருக்கணும்னு எந்த தேவையும் கிடையாது. அதை அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. எப்படி பார்த்தாலும் எனக்கு வேணாண்டா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அங்கே இருக்கும் போதே செமையாக பேசுகிறாரு, இங்கே இருக்கும் போது செமையாக விளையாடுறாரு. கண்டென்ட் வரணுமே, கரெக்டா? இவங்கள மாதிரியே கக்குசு கக்குசு சோறு கக்குசு சோறு கக்குசு சோறு கக்குசுன்னு இருந்தால் இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது? இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணும்ல. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு, அதுக்கு பாராட்டுகள். ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த எஃபர்ட் போட்டதுக்கு பாராட்டுகள். ஆமாம், ஆப்போசிட்டில் வந்து நின்று ரொம்ப ரம்யமாக ரொம்ப பக்குவமாக ஒரு மேனேஜர் பேசிகிட்டு இருக்காரு. அவரை நான் இவ்வளோ நாளாக பார்க்கல, எங்கே இருந்தார்? ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் அந்த மேனேஜர் காணாமல் போயிட்டாரு. சார், நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். இதாவது பார்த்தீங்கன்னா சார், அதாவது இப்போ சார் நான் வந்து ரொம்ப தன்மையான ஒருத்தர் சார். என்ன சார், எங்கே இருந்தீங்க? ஓ, இடையில வெக்கேஷன் போயிட்டீங்களோ? ஒரு 20 நாள் வெக்கேஷன் போயிட்டீங்க போல் இருக்கு. ஓகே 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 சார், நீங்கள் ஆடின டப்பா டான்ஸுக்கு நீங்கள் என்ன நடிப்பு போட்டாலும் உங்களுக்கு இனிமேல் ஓட்டு வராது சார். நீங்கள் என்ன நடிப்பு போட்டாலும் உங்களுக்கு ஓட்டு வராது. நீங்கள் நீ தன்மையாக நடந்துக்கிட்டாலும் சரி, மென்மையாக நடந்துக்கிட்டாலும் சரி, எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு இனி ஓட்டு வராது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் யாருன்றதா தெரிஞ்சு வச்சேன், மக்களுக்கு தெரிஞ்சு வச்சேன். இனி நீங்கள் சரிதான் ஆறாராமான்னு ஆடினாலும் சரி, என்ன வேஷம் போட்டாலும் சரி, வாய்ப்பு இல்லை ராஜா, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களை கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த ப்ரோமோ நம்மளை கோவப்படுத்துறதுக்கு நம்மளை ரீதிங்க் பண்ண வைக்கிறதுக்குமா? முத்துக்குமரனை பற்றி எங்களுக்கு தெரியாதா?